குத்திருச்சா ப்ரோ? அந்த கம்பியவே வளர்ச்சியே ப்ரோ. கிலோ மிளகா வந்து 6 ரியால். இது கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருக்குது. ஸோ இது என்ன 1 கிலோவா இல்லை அது தெரியல. அது மட்டும் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கேம்பில் இருந்தோம், சுலைம்னோட ஒரு கேம்ப்பு. ஸோ அது வந்து ஒரு ப்ரைவேட் கேம்ப், சரிங்களா? ரியாத்தில் சுலைம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ரைவேட் கேம்பில் இருந்தோம். இப்போ நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் லைசன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சுலைமில் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே இப்போ வந்து பர்மனெண்ட் கேம்புக்கு ஒன்று கூப்பிட்டு வந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் சுலைமில் இருக்க கேம்பை உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன். என்ன ரீசன்னா, அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரியே இருக்கணும் வைங்களேன். ஸோ ப்ராப்பர் நீட்டாகவே இல்லை. அங்கங்கே கிடக்கும், க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பெங்காலிஸ் இருக்காங்க, பாகிஸ்தானிஸ் இருக்காங்க, நேபாளிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக யார்ட்டையுமே நீட்டாகலாம் சொல்ல முடியாது. பட் இப்போ ஒரு கேம்புக்கு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து ப்ரோ இது என்ன கேம்ப்பு? கேம்ப் நேம் மறந்து போச்சே. ரிஜுவலா ரிமால். ஸோ ரிமால் கேம்ப் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து சூர்யா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் விளாக், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுதி அரேபியா ரியாத்துக்கு வந்திருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே மோட்டோ விளாக் தான். ஸோ ஆனால் என்ன, ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டு மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். ஸோ சாப்பாடு கொடுத்துக்கிட்டு மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன், இங்கே இருக்க ஃபுட்டு, இதை பற்றிலாம் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம ரூம் பற்றி பேசுவோம். ரூமு தரமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த கொடைக்கானல், ஊட்டி, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெசார்ட் இருக்கும், அந்த மாதிரி ஃபார்ம் ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நோட்டி இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேசிங் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏன்னா நம்ம அங்கே வந்து ரேட் எவ்வளோன்னு காமிச்சிருப்பேன். சுலைமில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்னென்ன ரேட்டுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே வந்து என்ன ரிமால் கேம்பில் வந்து என்னென்ன ரேட் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் தான் இருக்க போகுது, இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியுதா, இங்கே வருங்க. இதில் வந்து தயிர் அந்த சம்திங்லாம் இருக்குது. இன்சைடு தக்காளி பழம். ஸோ இது பாருங்கள், 1 ரூபா, 2 ரியால், 1 ரியால், 2.3 ரியால், 6 ரியால். 1 கிலோ மிளகா வந்து 6 ரியால். இது கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருக்குது. ஸோ இது என்ன 1 கிலோவா இல்லை அது தெரியல, அது மட்டும் தெரியல. அப்புறம் இது வந்து சிவப்பு மிளகா, ஃப்ரூட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெஜிடபிள்லாம் வாங்கிட்டோம். ஸோ வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து பக்காலா ஷாப் அப்படிம்பாங்க, நம்ம ஒரு மளிகை கடை. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். என்ன வாங்கினா மசாலா பொடி கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. நான் சமைக்கிறதுக்கு மசாலா தேவைன்னு பார்த்தீங்களா, அதனால மசாலா பொடி வாங்க போயிட்டுருக்கோம். குத்திருச்சா ப்ரோ? அந்த கம்பியவே வளர்ச்சியே ப்ரோ. சம்பவம் சட்டையை கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ இப்போ அதான் மசாலா பொடி வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் காமிக்கிறேன், அங்கே போயிட்டோம் உங்களுக்கு ப்ரோ. இதுதான் குட்டி பக்காலா ஷாப். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். மசாலா பொடி. ஸோ இது குப்பூஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாரோட சாப்பாடு, ஏழைகளின் சாப்பாடு அப்படின்னா நம்மளோட சாப்பாடு. அது நல்லாயிருக்குங்க. அதுவும் சும்மா கிரேவி மட்டும் வச்சா போதும், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதுவும் இங்கே வந்து நல்லாயிருக்கும். இந்த கடலை இது வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு பேனில் போட்டு வரட்டுனா இதோட குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது இங்கே இருக்க எல்லாமே அப்படி தான். ஸோ இந்த ஒரு டப்பா நம்ம வந்து வாங்கினா 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும், 3 ரியால் அப்படி தான் இருக்கும். இதுவே நம்ம வந்து கடையில் போயிட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இது சாப்பாடாக குக் பண்ணி தருவாங்களா, அப்படி வாங்குறதா இருந்தால் 16 ரியால் கொடுக்கணும். ஸோ 3 மடங்கு அதிகம். அதனால் நம்ம வந்து இதை வாங்கிட்டு போய் குக் பண்ணுறதே நல்லது. அப்புறம் மைனஸ் இருக்குது, பப்பாயா. ஃபே ப்ரோ ஒரு ஹாய் போடு. ஹாய். ஸோ இவர் தான் எங்களுக்கு கேஷியர், அவர் மெயின்டெனன்ஸ், நான் வீடியோகிராஃபர். ஸோ ஆயில் இருக்குது. இந்த சைடு என்னெல்லாம் இருக்குது, பிஸ்கெட் அந்த வழியாக போகலாம்ல.
போக முடியாதா ப்ரோ? 2 ரியாலுக்கு மட்டும் சாண்ட்விச் கிடைக்கலன்னு வையா. அதான் அந்த பண்ணுக்குள்ளே க்ரீம், அது ஸ்பைசி தான் வேணும். சரி ஓகே. ஸோ இது ஒரு பெட்ரோல் பல்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கினா இன்றைக்கும் நாளைக்கும் தேவையான பொருளை வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னா நாங்கள் சில நேரம் சமைச்சு சாப்பிடுவோம், சில நேரம் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். ஸோ அப்போ வெஜிடபிள் வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தீங்களா, அதனால தான் இப்போ வந்து 2 நாளைக்கு மட்டும் பொருள் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே இப்போ எங்கே போகிறோன்னா 2 ரூபாய்க்கு சாண்ட்விச் இருக்குங்க. ஸோ அந்த சாண்ட்விச் பர்கர் அந்த மாதிரி அதை வந்து சாப்பிட போகிறோம். காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நான் வந்து வீடியோஸ் வந்து என் வியூஸ் போக மாட்டேங்குது பெருசாக அப்படின்னா எனக்கு வந்து டைமிங் கீப் அப் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு டைமிங் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இங்கே இப்போ 5 மணினா அங்கே ஒரு 8 மணி 7:30 அந்த சம்திங் அந்த டைமில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் டைமிங் கீப் அப் பண்ண முடியல. அதனால் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பட் இனிமேல் கண்டிப்பாக அந்த டைமிங்கை வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? கொண்டு வந்த பிறகு ப்ராப்பராக நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடியே ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக், மோஜி, இங்கே டிக்டாக் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ பெரிய வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் தான் இருக்குது. ஸோ போய் பார்த்து நம்ம எப்படியா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? போகிற அந்த பர்கருக்குள்ளே वाहिद हज़ा इतने नज़ा वाहिद हज़ा. ஸோ அந்த பர்கருக்குள்ளே இது வச்சு தர்றதுக்கு 2 ரியால். ஸோ இது வந்து முட்டை அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே முட்டை 2 ரியால், சரிங்களா? அது 3 ரியால். இது எல்லாமே 3 ரியால். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, சிக்கன் தானே ப்ரோ? இது சிக்கன். அப்புறம் இது வந்து ஒயிட் சாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து காளான், இல்லை இது வந்து சம்திங், இதுவும் சிக்கன் தான். எல்லாமே மீட், இது எல்லாமே மீட் தான். ஸோ நான் ஃபீல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இந்த ரிஃபை 2 ரியாலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் இருக்கா? மெமரி கார்டு இல்லைன்னா ഇത് വാട്ടർ പ്രൂഫ് അല്ലേ? റൈഡർ സൂര്യ ഒരു ബ്ലോഗർ பேசிருக்கா?